ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஈக்கோ ஸ்போர்ட்டு டீசல் வண்டியில் சர்வீஸ் பண்ணிட்டோம். ஆனால் சர்வீஸ் பண்ணதுக்கு பிறகு நமக்கு சர்வீஸோட இண்டிகேஷன்ஸ் எரிஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு கஸ்டமர் கேட்டிருந்தார். ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு தெரியுதுங்களா? வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இக்னிஷன் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கீயை இன்சர்ட் பண்ணும்போது கீயை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணும்போது இந்த லைட்ஸ் எல்லாமே எரியும். முக்கியமான லைட்ஸ் மட்டும் ஆஃப் ஆகாது. அதாவது இது ஆயிலோட சர்வீஸ் இண்டிகேஷன் லைட்டு. இன்ஜின் ஆயில் ரன்னிங்கில் இருக்கும்போது இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட்டு கம்ப்ளீட்டாகவே எரிய ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இது ஹேண்ட் பிரேக்கோட சிம்பிள் லைட்டு இந்த இடத்துல இருக்கிறது. இந்த ஹேண்ட் பிரேக் நம்ம போட்டிருந்தாலோ இல்லை பிரேக் ஆயிலோட லெவல் குறைஞ்சாலோ இந்த லைட் கண்டிப்பாக எரியும். இது நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். டோர்ஸ் ஓப்பன் ஆனால் ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த லைட் எரிஞ்சுது அப்படின்னா ஏதோ ஒரு டோரோ சிஸ்டமோ உங்களுக்கு லாக் ஆகலை அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறது. கீழே இருக்கிறது பேட்டரி லைட்டு. இந்த பேட்டரி லைட்டை பொறுத்தவரையும் ஆல்டர்னேட்டர் கரெக்டான சார்ஜிங் வரல, இல்லை பெல்ட்டு கட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த லைட்டு ரன்னிங்கில் எரிய ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் இருக்கிறது இன்ஜினோட வார்னிங் லேம்ப். ரன்னிங்கில் இது எரியும், ஆனால் இந்த லைட் எரியறதோட நம்ம வண்டியை கண்டிப்பாக ட்ரைவ் பண்ணக்கூடாது. அதுக்கு பக்கத்தில் சின்னதாக இருக்கிறது சர்வீஸ் இன்டர்வல் லைட்டு. ஈக்கோ ஸ்போர்ட் டீசல் வண்டியை பொறுத்தவரையும் இந்த இடத்துல வர்றது சர்வீஸோட இன்டர்வல் லைட். இந்த லைட் நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகாத போது இந்த சிம்பிள்ஸ் தான் கண்டினியூவாக எரிஞ்சிட்ருக்கோம். ஆனால் வண்டி நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த லைட்ஸுமே எரியக்கூடாது. இது இந்த எல்லோ கலரில் இருக்க இந்த ஆயில் போட்டு சிம்பிள் பக்கத்தில் ஸ்பேனர் போட்டிருக்க லைட் சர்வீஸ் இண்டிகேஷன் லைட். இதை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறது, அதுவும் ஈக்கோ ஸ்போர்ட் வெஹிக்கிளில் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கீ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே நம்ம ஆக்சிலேட்டர் பெடலும் பிரேக் பெடலும் கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ் பண்ணி பிடிச்சிட்டு கீயை ஆன் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து 30 செகண்ட்ஸ் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இண்டிகேஷன் போயிடுச்சிங்களா, போயிட்டு ரிட்டர்ன் ஆகுது. இப்போ நம்மளுக்கு அது ஆஃப் ஆகிற வரையும் கண்டினியூவாக அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா அந்த இண்டிகேஷன் 30 செகண்ட்ஸுக்கு அப்புறம் கண்டினியூவாக நம்ம பிரேக் பெடலையும் ஆக்சிலேட்டர் பெடலையும் கண்டினியூவாக நம்ம அழுத்தி பிடிக்கும்போது அந்த சர்வீஸோட இண்டிகேஷன் போயிடும். இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கனால அந்த லைட் எரியுது. நம்ம இப்போ ஹேண்ட் பிரேக்கும் எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே நமக்கு எல்லாமே லைட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது லைட்ஸ் எரியுது அப்படின்னா கம்பல்சரி கம்ப்ளைண்ட் இல்லாமல் எரியாது. வண்டி ஸ்டார்ட் ஆன பிறகு எந்த லைட்ஸுமே எரியக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.